பெண்காலை சாரல் முகத்தினில் வந்து சட்டென்று மோத கொல்லாத பாடல் பரவசம் தந்து பாதத்தில் ஓட முதல் வரும் காதல் மண்ணில் 300 ஆண்டு அகிலன் அகிலன் எங்கப்பா இருக்க? சீக்கிரம் வாங்க, உன்கிட்ட ஒன்று சொல்லணும், வாப்பா சீக்கிரம். எங்க நான் கூப்பிட்டே இருக்கேன், வரமாட்டான் இன்னும். சரி என்னன்னு போய் மேலே பார்க்கலாமா? சரி பார்த்துக்கலாம், வந்துடுவான். கூப்பிட்டு இருக்கோம்ல, வருவான் எப்படி இருந்தாலும். சும்மா கூப்பிட்டே இருந்தா அப்புறம் என்னன்னு வந்து கோவப்படுவான். பார்த்துக்கலாம், வருவான். நம்ம போய் உட்காருவோம் கொஞ்ச நேரம். யாரு அம்மாவா? என்னதான் தெரியல. சரி போய் பார்க்கலாம், என்னன்னு கேட்கலாம் போய். சரி மான்குட்டி, சரி எங்க அம்மா வேற கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். சரியா? நான் வந்து உன்னை பார்க்கறேன் நைட்டு. உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. எதுலையாவது உன்னை பார்த்துக்கலான்னு தான் வந்து பார்க்கறேன். இன்னைக்கா இருந்தாலும் உன்னை தேடி நான் கண்டுபிடிப்பேன். சரி நான் எங்க அம்மா என்னன்னு போய் நான் எங்க அம்மா கிட்ட கேட்டு வரேன். மான்குட்டி நான் போயிட்டு வரேன். சொல்லுங்க மாம். உன்னை ரொம்ப நேரமாக கூப்பிட்றேன் அகில். நீ வந்து பேசிட்டாவது போகலாம்ல, என்னென்னாவது கேட்டுருக்கலாம்ல. எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன் தெரியுமா? ஒர்க் இருந்துச்சு மாம், அதான் கேட்கல. இல்லைன்னா நானே வந்திருப்பேன். சாரி மாம். பரவாயில்ல விடு அகில். சரி மாம். சரி அகில், உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன மாம் சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை, அப்பா உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா? ஏன் என்கிட்ட பேசுறது இல்லைம்மா? உங்களுக்கு என்ன தெரியாதா? என்ன மாம் சொல்லுங்க. தெரியும் அகிலன். அப்புறம் என்ன மாம்? சரி சொல்லுங்க, நீங்கள் சொல்ல வந்தது என்னன்னு. எனக்கு ஒன்றும் தெரியல, யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை. சரிடா சொல்கிறேன். சொல்லுங்க மாம், எனக்கு வேற டைம் ஆச்சு, சீக்கிரமாக சொல்லுங்க என்னன்னு. சரிடா சொல்கிறேன், கோவப்படாத. சரி மாம் சொல்லுங்க. நீங்கள் சொல்லாமல் இருக்கிறனால தான் எனக்கு கோவமே வருது. சொல்லுங்க மாம் சீக்கிரமா. சரி நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். நீ ரெடியாக இரு, நம்ம நாளைக்கு போகிறோம். அப்பா சொல்ல சொன்னார். என்ன மாம் சொல்கிறீங்க? என்னாலலாம் வர முடியாது. அகில் கோவப்படாதடா, நான் சொல்கிறது கேளு ப்ளீஸ். அதெல்லாம் என்னால் முடியாது மாம், வர முடியாது. என்ன முடியாது? என்ன முடியாது சொல்லு. என்னால பொண்ணு பார்க்க வர முடியாது. நீ வந்துதான் ஆகணும். சொல்லிட்டேன், வரலைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. லட்சுமி, உன் பையன்கிட்ட சொல்லி வை. என்ன சரியா? என்ன ஆகும் தெரியும்ல லட்சுமி, பார்த்துக்கோ. பார்த்து இருந்துக்குவேன்னு நினைக்கிறேன். என்ன?
சரிங்க, சொல்றேன் கேள்கிட்ட. நீங்க போங்க, கோவப்படாதீங்க, போங்க. சரி, ஆனா நாளைக்கு பொண்ணு பார்க்க போய் தான் ஆகணும். உன் பையனை கண்டிப்பா வர சொல்லு. அவ்வளவுதான். சரியா கிரண், அம்மா சொல்றது கேளுடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. அம்மாவுக்காகவாவது வாடா, ப்ளீஸ்டா. எனக்காகவாவது வாடா. அம்மாக்காக வரமாட்டியாடா? சரி மேம், உங்களுக்காக வரேன் பொண்ணு பார்க்க. பொண்ணு பார்க்க மட்டும்தான் வருவேன். நான் கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன். இதுக்கு ஓகேண்ணா சொல்லுங்க மேம், நான் வரேன். இல்லைன்னா நான் வரமாட்டேன். பொண்ணு பார்க்க மட்டும்தான் வருவேன். நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். சரி வாடா, அது போதும். அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம். சரி மேம், நான் சொன்னதெல்லாம் மறக்காம வச்சுக்கோங்க. நான் பொண்ணு பார்க்க மட்டும்தான் வருவேன். கல்யாணம் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னதுக்காக தான் நான் பொண்ணையே பார்க்க வரேன். சரிடா, கோவப்படாத, பொறுமையா இரு. சரி மேம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் வரேன். சரிடா, ஒர்க்க பாரு. இந்த பையன்கிட்ட இப்படிதான் பேசுது, வயசு என்ன ஆகுது? அதுதான் மேரேஜ் பண்ண சொல்றோம். ஆனா கேட்கவே மாட்டான் அந்த பையன். என்னதான் பண்றதுன்னு தெரியல. சரி, பொண்ணு பார்த்துட்டு வரலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அவரை போய் பார்க்கலாம். கோவமா வேற போனாரு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. சரி, போய் சமாதானப்படுத்தலாம். வரேன்னு சொல்லிட்டான். சரி வாங்க, நம்ம பொண்ணு பார்க்க நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ம். ஷட், இந்த மாம் இந்த டேடி ஏன் தான் இப்படிலாம் பண்றாங்கன்னு தெரியல. என்ன சொல்றது, நாளைக்கு வேற பொண்ணு பார்க்க போகணுமா? ஓ, பார்க்கலாம். நான் பொண்ணு தானே பார்க்க வரேன். கல்யாணம் பண்ண மாட்டேன். ம், அவகிட்டே நான் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலான் இருக்கேன். ம், சொல்றேன். மாம் டேட், ம், எனக்கு பிடிக்காத ஒன்று பண்ண வைக்கிறீங்க. என் மனசுல என்ன இருக்குன்னே கேட்காம நீங்க வீட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கலீங்க. என்னதான் நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ம், சரி மான்குட்டி, உன்னதான் நான் எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ யாருன்னு தெரியல. ஆனா நீ அந்த கோவில்ல தான் பார்த்தேன். ஏன்னா நான் மறக்கவே முடியல என்னால. என்னதான் பண்றதுன்னே தெரியல. எனக்கு நடந்ததெல்லாம் கேட்டேனா எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால முடியல மான்குட்டி. ரொம்ப கவலையா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னால ரொம்ப முடியல. மனசெல்லாம் வலிக்குது. யாருமே எனக்குன்னு இல்லை. நீதான் எனக்குன்னு இருக்க. உன்னை தான் நான் நம்பியிருக்கேன். உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். யார் கால் பண்றா? அருணா? சரி, எடுத்து பேசுவோம். என்னன்னு கேட்போம். அவங்ககிட்ட பேசினது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பேசுவோம். ஹலோ, சொல்லுடா மச்சான். ஹலோ, ஏன்டா இப்படி பண்ண? என்னாச்சு உனக்கு? சொல்லு. ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை மச்சான், கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்லுடா. சரிடா. இல்ல, சும்மாதான் கூப்பிட்டேன். சரி, என்ன பண்ற என்னன்னு கேட்கலான்னு. வேற ஒன்றும் இல்லை. ம், அப்படியாடா. சரிடா. என்னடா, எப்படா ஊருக்கு வர? நீ இல்லாம ஒரு மாதிரி இருக்குடா. சீக்கிரம் நீ வந்துருடா. ம், சரிடா, வந்துருவேன். நான் லீவ் கேட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2 days 3 daysக்குள்ள வந்துருவேன் எப்படின்னாலும். ஏன்னா அம்மா வேற வர சொல்லி போயிருக்காங்க. திருவிழா ஏதோ ஆரம்பிக்க போகாமல, அதனால எப்படி இருந்தாலும் வந்துருவேன். ஓ, அப்படியாடா. சரிடா, சீக்கிரம் வாடா. நீ இல்லாம ஒரு மாதிரி இருக்குடா. சரி, சொல்லுடா. என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்னன்னு சொல்லுடா. நாளைக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லியிருக்காங்கடா வீட்டில்.
அவன் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அது என்ன பண்றதுன்னே தெரியலடா. நீ இருந்தா ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவ. அதான் நீ வந்திருக்கலாமோன்னு தோணுதுடா. பக்கத்துல அம்மா ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. சரிடா, ஃபீல் பண்ணாத. யார் அப்பா சொன்னாரா? சரி, அதான் நான் ஒரு 3 நாள்ல வந்துருவேன்ல. நீ பொண்ணு பார்த்துட்டு வா. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ம், சரிடா. நீ சொல்ற மாதிரியே பண்றேன். சீக்கிரமா வாடா. நீ இல்லாம ஒரு மாதிரியே இருக்கு. வரவே மாட்டேற. நீ இப்படிதான் சொல்ற. போன மட்டும் இப்படிதானே சொன்ன. நீ வரவே இல்லை. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரிடா, ஓவரா பண்ணாதடா. என்ன நான் இல்லைன்னு ஜாலியா இருந்துட்டு நீ இப்படிலாம் சொன்னா நான் வந்துடுவேனா? நீ போகும்போது சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு, நீராண்ட தாண்டி விட்ட. அதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன். விடு விடு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ சீக்கிரமா வா. ஆமா, அப்பதான் நான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ண முடியும். எனக்கு இந்த கல்யாணத்துலாம் பிடிக்கல. நீ வா ஃபர்ஸ்ட் சீக்கிரமா. விட்டா நீ வரக்குள்ளே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கடா. சீக்கிரம் வாடா. ம், சரி சரி, கவலைப்படாத கவலைப்படாத. நண்பனை நம்பியோர் கைவிடப்படா. சரியா? கவலைப்படாத. சரியா? சரி, நான் வைக்கிறேன். அப்புறமா கூப்பிடுறேன். நீ சாப்பிட்டியா இல்லையா? அது சொல்லு. இல்ல, பசிக்குது. போய்தான் சாப்பிடணும். ம், சரி, நீ ஒர்க் பாரு. எனக்கும் ஒர்க் இருக்கு. நான் கிளம்புறேன். ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு. எனக்கும் மீட்டிங் வேற இருக்குன்னு இருக்காங்க. நானும் போய் பார்க்குறேன் என்னன்னு. பார்த்ததா தெரியும். சரிடா, போகும்போதே அழுமுத்தியா போகாத. சிரிச்சுட்டு போ. சரியா? நான் வைக்கிறேன். பாய். இங்க சரி, பார்க்கலாம். ம், சிரிச்சிட்டேன். போதுமா? ம், நீ சொன்ன மாதிரியே நீ சொன்னா நான் செஞ்சிருவேன்டா. உனக்கு தெரியாதா? ம், சரி, நீ ஒர்க்க பாரு. நான் வைக்கிறேன். எனக்கும் டைம் ஆயிடுச்சு. நீ போய் சாப்பிட்டு கிளம்புறேன். பாய். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. பாத்தியா மான்குட்டி, என்னை எப்படி சிரிக்க வச்சுட்டு போறான் பாத்தியா? ம், சரி. ம், உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்ததே நான் மறந்துட்டேன் பாத்தியா? ம், மான்குட்டி, உன்னை எப்போ பார்ப்பேனே தெரியல மான்குட்டி. ஆனால் உன்னை தேடிக்கிட்டே தான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பார்ப்பேன்ற நம்பிக்கையில் தான் உன்னை தேடிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என் நம்பிக்கையை விட்ட மாதிரி இருக்கு. உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் உன்னை பார்த்துருவேன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். குட்டி, உனக்காக ஒரு கவிதை எழுதணும். உனக்கு தெரியுமா? டெய்லியும் உன்கிட்ட ஒவ்வொரு கவிதையாக நான் சொல்லுவேன்ல, டைரியில் எழுதிட்டு. இன்றைக்கும் அது மாதிரி ஒரு கவிதை உனக்காக நான் எழுதியிருக்கேன். அது சொல்லவா? இது சொல்கிறேன். பிரிவில் வாடும் இதயமே தேடும் உன் உறவை, நினைவுகள் சூழ்ந்த இந்த நேரம் நீங்காது காதலின் ஆழம். காலம் கரைந்து போனாலும் காதல் மாறாது. என் உயிரில் நீ என்றும் நிலைத்திருப்பாய் என்னவளே. எப்படி இருந்துச்சு கவிதை? நல்லா இருந்துச்சா? உனக்கு தான் எழுதியிருந்தேன். ம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உனக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ம், நீ வர அன்னைக்கு இதெல்லாம் நான் உன்கிட்ட காட்டுவேன். கண்டிப்பாக காட்டுவேன். ம், சரி சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நைட்டு வந்து நான் உன்னை பார்க்குறேன். நான் இப்போ போயிட்டு வரேன். பாய். பாய் மான்குட்டி. பாய். தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ? உள்ளுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்ச அத உன்கிட்ட சாமி கிட்ட சொல்லி வச்ச.